ஒரு கிராமத்துல ராமன் அப்படின்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் படிச்சதில்ல, ஆனா அவனுக்கு கல்லுல சிற்பங்கள் செதுக்கிற திறன் இயற்கையாவே இருந்தது. ராமன் ரொம்பவே அழகழகா சிற்பங்கள் செதுக்குவான். ராமன் செதுக்கிற சிலைகளை எல்லாம் தினமும் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பெரியவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவனுக்குள்ள இருக்கிற திறமையையும் அந்த ஆர்வத்தையும் பார்த்து அந்த பெரியவர் ராமன் கிட்ட, ராமா, நீ நகரத்துக்கு போ, அங்கதான் பெரிய பெரிய சிற்பிகள் இருப்பாங்க, அவங்க உனக்கு உதவி செய்வாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த சிற்பத்தை பத்தி விளக்கம் தெரியல, நகரத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இத பத்தின எல்லாமே தெரியும். அங்க பெரிய பெரிய சிற்பிகள்லாம் இருப்பாங்க. நீ நகரத்துக்கு போனா கண்டிப்பா அவங்க உனக்கு உதவி செய்வாங்க. இதனால நீ பெரிய அளவுல சாதனை செய்ய முடியும். நீ கண்டிப்பா போப்பா. நீ படிச்சவன் இல்லதான், ஆனா உனக்கு உன்னோட திறமை அதிகமாவே இருக்குது. கண்டிப்பா நீ நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதனால நீ நகரத்துக்கு போப்பா. அப்படியா? சரிங்க ஐயா, நான் நகரத்துக்கு போறேன். ஆனா நகரத்துக்கு போறதுக்கு ரொம்ப பணம் தேவைப்படுமா ஐயா? என்கிட்ட அதிகமான பணம் இல்ல, கொஞ்சம் பணம் தான் இருக்குது, அதனாலதான் கேட்கிறேன். இல்ல ராமா, அதிக பணம் எல்லாம் தேவைப்படாது. உன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பணமே போதும். நீ அதை எடுத்துட்டு நகரத்துக்கு போ. பெரிய பெரிய சிற்பிகள் நகரத்துல இருக்காங்க, அவங்கள போய் பாரு. அவங்க கண்டிப்பா உனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தினார். உடனே ராமனும் சரி அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு கிளம்பி போனான். நகரத்துல போய் ஒரு பிரபலமான சிற்பி ஒருத்தரை ராமன் பார்த்தான். ராமன் அந்த சிற்பி கிட்ட, ஐயா, என்னோட பேரு ராமன், நான் கிராமத்துல இருந்து வரேன் ஐயா. நான் கல்லுல சிற்பங்கள் செதுக்குவேன் ஐயா. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். நான் நிறைய சிற்பங்கள் செதுக்கி இருக்கிறேன் ஐயா. அந்த திறமையும் என்கிட்ட இருக்குது ஐயா. அப்படியா? சரி தம்பி, நீ என்ன படிச்சிருக்கிற? ஐயா, நான் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால நான் கல்லூரி படிப்பு எல்லாம் படிக்கல ஐயா. தம்பி, கல்வி இல்லாமல் கலை இல்லை. அதனால நீ முதல்ல போய் ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு வா. அப்பதான் நான் உனக்கு மற்றதெல்லாம் செய்ய முடியும். இதை கேட்ட ராமன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஊருக்கு வந்துட்டான். என்னோட கனவுகள்லாம் நினைவாயிடும், எங்க குடும்பத்தோட ஏழ்மை நிலையெல்லாம் மாறிடும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா நகரத்துக்கு போனேன். ஆனா அந்த சிற்பி ஐயா டிப்ளமோ படிச்சுட்டு வர சொல்றாரு. நான் எப்படி போய் டிப்ளமோ படிக்கிறது? அதற்கான பணமும் எங்க கிட்ட இல்லையே அப்படின்னு யோசிச்சு கவலைப்பட்டான். வேற வழி இல்லாம அவங்க ஊர்ல இருக்கிற ஆற்றங்கரையில உட்கார்ந்து அங்க இருக்கிற கற்களை எல்லாம் எடுத்து சின்ன சின்னதா சிற்பங்களை செதுக்கிட்டு இருந்தான். ஆனா அவங்கிட்ட சிற்பங்கள் யாருமே வாங்கல. ஆனாலும் அவன் தொடர்ந்து சிற்பங்கள் செதுக்கிக்கிட்டே இருந்தான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. வழக்கம் போல அவன் ஆற்றங்கரையில உட்கார்ந்து சிற்பங்கள் செதுக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியில ஒரு பயணி ஒருவர் போனார். ராமன் சிற்பங்கள் செதுக்கிறத அந்த பயணி பார்த்து ராமன் கிட்ட, தம்பி, உன்னோட பேர் என்னப்பா? இந்த சிற்பங்கள் எல்லாமே நீ செதுக்குனதா? ஐயா, என்னோட பெயர் ராமன், நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். இந்த சிற்பங்கள் எல்லாமே நான் செதுக்குனதுதான் ஐயா. இன்னும் நிறைய சிற்பங்கள் நான் செதுக்கி இருக்கிறேன். இது எல்லாமே நான் செதுக்குனதுதான் ஐயா. அப்படியா? ரொம்பவே அழகா செதுக்கி இருக்கிற தம்பி. இந்த சிற்பங்கள் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்குது. இந்த சிற்பங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கோங்க ஐயா. தம்பி, உனக்குள்ள இவ்வளவு அழகான திறமைகள் இருக்குது. ஆனா உன்னோட திறமைகள் வெளிக்கொண்டு வர்றதுக்கு நீ எந்த ஒரு முயற்சியுமே செய்யலையாப்பா? ஐயா, நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால நான் கல்லூரி படிப்பு படிக்கல ஐயா. ஒரு ஐயாவோட வழிகாட்டுதல்னால நான் நகரத்துக்கு போனேன். அங்க ஒரு சிற்பிய பார்த்தேன். அவரு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் அந்த பயணி கிட்ட சொன்னா ராமன். அந்த பயணி ஒரு புகழ்பெற்ற கலை விமர்சகர். இது ராமனுக்கு தெரியாது. அந்த பயணி கல்வியே இல்லாத அவனோட திறமைய பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு மெய் சிலிர்த்து போயிட்டார். ராமன் கிட்ட இருந்து ஒரு சில சிற்பங்களை வாங்கிட்டு போனாரு. வாங்கிட்டு போய் ஒரு தேசிய கண்காட்சியில வச்சாரு. அங்க ராமனோட சிற்பங்கள் எல்லாத்தையுமே எல்லாரும் ரொம்பவே பாராட்டினாங்க. இதனால ராமனோட சிற்பங்கள் ரொம்பவே புகழ் கிடைச்சது. இதனால ராமன் ரொம்பவே பிரபலமானான். ராமன் கல்லூரி படிக்கல அப்படின்னு சொல்லி
அவனை அனுப்பிவிட்ட அதே சிற்பி ராமனை தேடி வந்து ராமன் கிட்ட கல்வி முக்கியம் தான், ஆனா உள்ளத்துல இருந்து வர்ற கலைக்கு கல்வி முக்கியம் இல்ல அப்படிங்கறத நீங்களே எனக்கு கத்து கொடுத்துட்டீங்க. உங்களோட சிற்பங்கள் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்குது. நீங்களே எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ராமனை புகழ்ந்து பாராட்டினாரு. இப்படியே ராமன் ரொம்பவும் புகழ் பெற்ற பெரிய கலைஞனா மாறினான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.